கேனுக்கு தரதுக்கலாம் ஒரு சேர் போட்டு அண்ணா ஒரு சேர் சேர் நான் வாரான டீம் பேர் சொல்லுங்கப்பா. ஏபி நல்ல ஒரு பேர் வாங்க. நடுவில் வைத்திருந்தாலும் அந்த சூரியகாந்தங்கள் சூழ்ந்து நின்ற பஞ்சை ஆனால் அந்த சூரியகாந்தக்கல்லை சூரிய ஒளியின் முன் காட்டி அவ்வொளியை குவித்து பஞ்சை மீது படச் செய்தால் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விளையாட்டு அணியில் வெற்றி பெறும் அணிக்கு நமது விஜயகாந்தின் நினைவால் பிஆர்கே கேக்குதா? ஒரு 500 ரூபாய்க்கு இடத்த காலி பண்ணுவாரா கேப்டன் அவரு? ஓகே ஓகே இறக்கும். ஆமா ஆமா 2 பேரும் இறக்குங்க. 2 பேருக்கு 2 கால்ட்ல இறக்கு. நாம டீம் சீக்கிரம் இறக்குங்கப்பா. பட்ட இறங்கியாச்சு. நாம போட்டு பாட்டு செலக்ட் பண்ண லேட். ஆமா டீம் வருது. எப்படி பாட்டு கை தட்டுங்க. வாங்கப்பா வாடிப்பட்டியில இருந்து காலை அவுத்துடுங்கப்பா. சிங்கபாலு அவர்களும் மற்றும் மற்றதாக குமரேசன் அவர்களும் அம்பியாராக சுமன் அம்பியாராக ஒரு பக்கம் செயல்படுவார். ஒரு பக்கம் சேகர் அவர்கள், இன்னொரு பக்கம் சுமன் அவர்கள். லைன் அம்பியார் வெங்கடேஷ். இந்த சைடு லைன் அம்பியார் யாருப்பா? முகில் லைன் அம்பியார் இருக்குப்பா. இந்த சைடு முகில் லைன் அம்பியார், இந்த சைடு வெங்கடேஷ். கீழ்பக்கம் பட்டையாடி, மேல் பக்கம் நாம நடுநாம. பார்க்கலாம் இந்த அணி வெற்றி பெறுவார்கள் என்று. இந்த உலகில் பெருமாளா பட்டை அது பட்டை மும்பையாக சண்டை வருது. அந்த பட்டையாடை டேஷ்பின் பை கேப்பம் பட்டையா? டேஷ்பின் பை நாமம். டேஷ்பின் பை நாமம். சைடா ரேடா பட்டைக்கு போடுங்க ஒரு நாமம். ஒரு சைடு கேப்டனாக விக்கி, இன்னொரு சைடு கேப்டனாக உஜிதன். பூஷன் ஒரு டைம் வந்து கேப்டன் பூஷன், இன்னொரு சைடு கேப்டன் வந்து விக்கி. கரெக்டாக 45 நிமிடங்கள் விளையாட்டு. 20 நிமிடத்தில் 5 நிமிஷம் ஒவ்வொரு ரைடுக்கு 30 செகண்ட். ப்ரோ கபடியில் என்ன சட்ட திட்டங்கள் உண்டோ அனைத்து சட்ட திட்டங்களும் இந்த விளையாட்டு போட்டிகள் பொருந்தும். போனஸ் உண்டு, சூப்பர் ரைடு உண்டு, சூப்பர் டக்கர் உண்டு. அனைத்து சட்ட திட்டங்களும் இந்த விளையாட்டு போட்டிகள் கடைபிடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த சைடு லைன் நம்பர் வெங்கடேஷ், இந்த சைடு லைன் நம்பராக முகில், முதல் ராபின். இவர் தனது அணிக்காக வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வாரா? ஹலோ
பரபர இன்னும் புதன்மார்கள் பாட்நாயர் பண்ணி கொண்டிருக்கார்கள். தகப்பன் பெயரை கண்டிப்பாக இதில் விளையாடுவார் என்று தெரிகிறது. அருமையாக பூஷன் அருமையான ஒரு மிஸ்டர் கோசலம் மறுபடிய புலவன் அருமையான ஒரு ரைடர். பாயிண்ட தட்டுவாரா இல்லை உள்ளே மாட்டுவாரா? பார்க்க அருமை அருமை அருமை. ஆமா ஆர்வம் போய் கண்டிப்பா இறங்கின பிறகு அருமையான கேட்ச். அருமை அட்டகாசமான ஒரு கேட்ச். ரைடர் டவுன் பார்த்து ஒன்று ஜாய் மக்கள் மேட்டு. அடுத்ததாக சுபாமி பேரப்பிள்ளை அருமையான அப்படியான ஒரு அருமை. கண்டிப்பாக பாயிண்டை எடுப்பான். அருமை அருமை. முடியா பரவாயில்ல. எதுவும் மூர்த்தி பண்ணாங்க. அடுத்ததாக சூரப்பள்ளி சூர்யா. இவர் பாய்வை தட்டி செல்வாரா? இவரும் அவர் தகப்பனார் பெயரை நிலைநாட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அருமையாக கேட்ச் போட்டது கரிசு நினைக்கிறேன். சூப்பர் அருமை அட்டகாசமான கேட்ச். சூப்பர். கரிசு பக்கத்துல போன யாரும் தப்ப முடியாதுப்பா. காலை கொடுத்து பாரு. அபினேஷ் அருமையான ரைடர். தன் பங்குக்கு தன் அணிக்கு வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வாரா? நீ வேணும்னு இப்படி பண்றீங்க. அருமையான ஆட்டம் நடக்கிறது. ஆங்காங்க இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் இந்த விளையாட்டை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பிள்ளைகள் வேட்ட பார்க்க 1000 கண்கள் போதாது. ஆனால் நமக்கு இருப்பது 2 கண்கள் தான். அருமையான இவர் தனது அணிக்காக வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வாரா அல்லது மிரட்டுறாரு? அப்படி ஜம்ப் பண்ணி உள்ள நல்ல நல்ல காலம் 2 வாட்டி அமுக்கணும். அதுக்கு பிறகு தான் இங்க ஸ்டார்ட் விடுவாங்க. அடுத்ததாக ஆமா ரீசெட் பண்ணும்போது ஒரு வாட்டி ஸ்டாப். அருமையான ஒரு ரைடர். கண்டிப்பாக பாயிண்டை தட்டி செல்வார். சொல்ல கொஞ்சம் கபடி கபடி சத்தம் போட்டு எடுக்க மாட்டாங்க. பாஸ்கரின் புதல்வன் தன் அணிக்கால் பாயிண்டுகளை தட்டி செல்வாரா அல்லது எதிரணிக்கு வெட்டி செல்வாரா? அருமையான ஆட்டம். போனஸ் இருக்கு கிரவுண்ட்ல. கண்டிப்பா பாயிண்ட் எடுத்தியா? இந்த ரைட்ல பாயிண்ட் எடுத்தாலும் இல்லனா வந்து ரைடர் அவுட். ஆமா தேர்ட் ரைட் டு ஆர் டை. ஆடி பரவல வந்தாலும் பிரேதங்கள போனாலும் பிரேதங்கள. சூப்பர் அருமையான கேட்ச். அட்டகாசம். தன் அணிக்காரனை வெற்றி புள்ளிகளை பெற்று செல்ல முடியவில்லை. மீண்டும் சூரபலி சூர்யா பாயிண்ட் எடுப்பாரா அல்லது கண்டிப்பா ஒரு பாயிண்ட் எடுப்பார். முந்திய ரைடு மாதிரி ஆக போகிறதா? தேர்ட் ரைட் டு ஆர் டை. டு ஆர் டை. தேர்ட் ரைட் 2 பாயிண்ட் அம்பையர் சொல்லுங்க. 2 பாயிண்ட் எழுது 2 பாயிண்ட் அங்க தான. அம்பையர் தீர்ப்பு இறுதியானது. ஆமா பாயிண்ட் அங்க போடுங்க. என்னப்பா விளையாடு பாடி ஆதிரிங்க ரைட் பண்ணுங்க. ராபின் பரந்தாடில நம்பிக்கை நட்சத்திரம் பறக்கும் தட்டு. சொல்லுங்க. வரல எதிர்பார்க்க இங்க தாண்டணும். அவன் பட்டாலே போதும். இவன் தான் நமக்குள்ளதான் விளையாட்டு.
யாரு கேட்ச் டவுனா ரைடர் டவுனாப்பா? ரைடர் டவுன். அது வெளியே இருந்து ஆடியன்ஸ்ல சும்மா இருங்க. பூந்து விளையாட்டு பாக்கணும். 3 பேர் தானே, இறங்கி ஆடுங்க. பட்ட டீம் வந்து 5 பாயிண்டும் நாம வந்து 2 பாயிண்ட். அடுத்ததாக கரிசு பாடி செல்வாரா இல்லையா? ரைடர் விக்கி தன் அணி தாண்டி வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வாரா? இருக்கு கிரவுண்ட்ல கால தூக்கல. அருமையான கேட்ச். ஒரு சூப்பர் டக்கர் இருக்கு. இப்போ கேட்ச் ஆனா 2 பாயிண்ட் சூப்பர் டக்கர். இப்பொழுது கேட்ச் ஆனா சரி, அதுல ஒண்ணு செய்யாதுமா. கசக்காது, என்ன கசாது பொறுமையா போட்ட போதும் அவசரம். நீங்க பாயிண்ட் கொடுத்தாதான் போட முடியும். சரியான குத்து ஒண்ணு குத்தி இருக்காமல. சரி, ஒண்ணு செய்யாது. அடுத்ததாக தூக்கிட்டு போகுது. கண்ணில தட்டி இருக்கப்பா. சபாஷ். ஆமா, விளையாட்டே ஒரு சபாஷ். சபா தன் அணிக்காண்டி வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வாரா? நாமம் டீமுக்காண்டி தன் அணியை வெற்றி அணிக்காக போராடி கொண்டிருக்கிறார். அருமையான ஒரு கேம். அருமை, அட்டகாசமான காட்சி. ஆமா, புலி பதுங்கி வர முடியல. புலி பதுங்கி ஒண்ணுங்க. ஆமா, அடுத்ததாக ஆல் அவுட்டா? போனஸ் உண்டா? போனஸ் அன்னைக்காக ஒரு போனஸ் பாயிண்டை உள்ளே லங்கோட டோசல் வெளியே லங்கோட டோசல் அனிஸ் இல்ல டைட்ஸ் அது உள்ள நடக்குறியா பேங்கி போட்டு நம்மட மேல கலந்து விடுது. அதான் அங்க வர இல்ல கண்ணு கஞ்சம் பெரிய கண்ணாடி நீ சரியான பார்வையா உட்கார்ந்திருக்கீல. எல்லாம் தெரியுங்களா? இனி தன் அணிக்காண்டி பாண்டுகளை தட்டி செல்வாரா? ஆமா, பரவாயில்லை. ஸ்பான்சர் யாரு வாங்கியிருக்கா? சுமன் அண்ணே ஸ்பான்சர். சூக்கு நீங்க தானே ஸ்பான்சர். அருமையான ஒரு ரைடர். பூந்து அடிக்க பெறப்பட பாக்குறேன். போனஸ் பாயிண்ட் தட்டி செல்வாரா? மேட்டில் போனஸ் இருக்கு. சரியான ரைட், அருமையான ரைட். போனஸுக்கு இடம் இருக்குப்பா. பேக்ல நீங்க நல்லா இறங்கலாம். என்ன சபா, நீங்க கொஞ்சம் பேக்ல இறங்க வேண்டாம்ப்பா. போனஸ் பாயிண்ட் எங்க இருக்கு? நீங்க பாயிண்ட் இல்லையா? மறுபடியும் சுபாஷ் நீண்ட முடியவில்லை. போனஸ் அடிச்சிருக்காரு. அடுத்து சூர்யா போனஸ் அடிச்சமா இல்லையா? போனஸ் முடியுமா சூர்யா? இப்ப மேட்ல போனஸ் இல்ல, அதனால அடிப்பாரு. இப்ப போனஸ் இல்ல. 5 பேர் இருக்கும்போது போனஸ் இல்ல மேட்ல. சூர்யாவை வளர்க்குவாரா கரிசு? ஹரிஷ் தான் வளர்க்குவாருங்க. மறுபடியும் ஒரு பறக்கம் தட்டு. கபடி கபடி சொல்லணுமா? கொஞ்சம் சவுண்ட் வெளியே கேட்கணும்.
ஏன்னா தண்ணி கேட்டாங்க அந்த பக்கத்துக்கு வைங்க தெருவுல. போனஸ் அருமை 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 கிரவுண்ட்ல அருமையான விளையாட்டு. கிரவுண்ட்ல போனஸ் கிடைக்கல. இப்போ கிரவுண்ட்ல போனஸ் இருக்கு. மினிஸ் போனஸ் அடிப்பாரா? போனஸ் இருக்கு. கிரவுண்ட்ல 6 பிளேயர் இருக்காங்க. போனஸ் உண்டு மேட்ல. அந்த சின்ன பிள்ளைல விளையாட்டை கவனிச்சுருங்க. மேல வந்து போடி வரும்போது விளையாடணும். நீங்க தான் மக்கா தள்ளிடுவான புஷ் பண்ணிடுவான. ஆமா பார்த்து போனஸ் இருக்கு. கிரவுண்ட்ல போனஸ் அடிப்பாரா? முதல் விளையாட்டுல சிறந்த கேட்சரான அண்ணன் இவர். அருமை அருமை. அடுத்த விக்னேஷ் அடிக்காண்டி கட்டி செல்வாரா? மேட்ச்ல போனஸ் இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி இல்ல. விக்னேஷா அனீஷா? அனீஷ் கபடி கபடி என்ன சொல்ல அனீஷ் போனஸ் அடி பார்ப்போம். ஆமா அடிச்சு பாரு போனஸ். மேட்ச்ல போனஸ் இருக்கு. வீரனுக்கு அழகுனா போனஸ் அடிக்கிறது தான். வீரனுக்கு அழகுனா போனஸ் அடிக்கணும். சிறந்த ரைடருக்கான அழகு என்றால் போனஸ் அடிக்க வேண்டும். அது வேற அருமையான அட்டகாசமான ரைடர். தன் அணிக்காண்டி ஒரு வெற்றி புள்ளிகளை இனிஷ். அங்க சின்ன பிள்ளைல அந்த கேட் அங்க தள்ளுங்கப்பா. அந்த பையன் என்ன பண்றாரு? கேட் இந்த சைடு தேர்ட் ரைட் டூ ஆர் டை அந்த கேட்ட சைடுல தள்ளி வெங்கடேஷ் கேட்ட செவரோட வேணும். கேட்ச் பிடிச்சது யாருப்பா? சூப்பர். கவனிக்கிறேன். அங்க போய் பிளேயர்ல அங்க வரக்கூடாது. சுபாஷ் தனது அணியை மீண்டு எடுத்து கொண்டு வந்து இருக்கிறார்கள். நெக்கு டு நெக் எந்த அணியும் செய்யலாம். 10-12 எந்த அணியும் செய்யலாம். ஒரு மொட்டை விழுந்தா இந்த நேரத்து சூழ்நிலையை மாற்றிவிடும். கிரவுண்ட்ல போனஸ் இருக்கு. சக்தி அடிப்பாரா? போனஸ் ஆட விடுங்க. ரொம்ப நல்லா இருக்கப்பா. நேரத்துதான் ஒண்ணு. ஆமா மிந்திதான் பயப்படணும். மண்டை அடிக்க அதை அடிக்குது. மீண்டும் அபினேஷ் பட்ட டீமுக்கு நாம சாத்த போறாங்க. ஆமா பட்ட டீமுக்கு நாம சாத்த அபினேஷ் சூப்பர் டக்கர் இருக்கு. அனீஷ் இந்த ரைட்ல பக்கம் போட்டேன் அவன் அனீஷ் இந்த போனஸ் கண்டிப்பா அடிப்பாரு. ஆமா இந்த ரைட்ல கண்டிப்பா போனஸ் அடிப்பாரு. ரேட் 11-12 நெக் டு நெக் போகிறது. ஒரு அருமையான ரேட்டை நம்மளுக்கு தந்த இளைஞர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போனஸ் அடிப்பா விடாத. போனஸ் அடி. அபினேஷ் தன் அணியை பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்ட பாத்துக்கலாம். சூப்பர் டக்கு கேட்ச் பிடிச்சா 2 பாயிண்ட். சூப்பர் அருமையான கேட்ச். ஆனா சூப்பர் ரைடர். ஆமா இதனால தப்பிச்சு. நாம 15 பட்டாச்சு நாம போட்டாச்சு.
டைம் அவுட் தன் டீமை வந்து டிஸ்கஷன் பண்ண போறாங்க. நாம டீமுக்கு முதல் டைம் அவுட். கொஞ்சம் ஜூஸ் கொடுங்கப்பா தம்பிகளுக்கு. அந்த குளுக்கோஸ் கருப்பட்டி உடம்புல கருப்பட்டில கொடுங்க. வாம்பேரி மாதிரி போதல போல. ஆமா கொஞ்சம் தெம்பையாத்துங்க. கருப்பட்டி உங்களுக்கு நீங்க வச்சிருக்க அவனுக்கு கொண்டு கொடுங்க. ஆமா டிஸ்கஷன் மாதிரி இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் கொண்டு கொடு. கொண்டறப்ப கருப்பட்டி. இந்தா இத கொண்டு அவன்கிட்ட கொடு. என்ன ஸ்பீக் பண்ணா. மரிச்சல வர மாதிரி அதனால. அங்க ஒரு பாக்கெட் கொடுத்துட்டு இந்த உடம்புல கருப்பட்டி இந்த சைடு கொஞ்சம் அனுப்புங்க. வர்ணாளுக்கு மட்டும் அனுப்புங்க. ஆமா தொண்டை தண்ணி தான் வத்தி போச்சுப்பா. எல்லாத்துக்கும் தண்ணி கொடுங்க. லைவா டைமா டைம் 5:25 மேட்ச் மேட்ச் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது பாத்தீங்களா? 15 12 மற்ற டீம் தான் நல்ல டீமா இருந்து அந்த ஒரு துண்டை வாங்கல சின்ன துண்டை வாங்கலாம். டேய் இருக்குமா கூட தான் இருக்கு. நீங்க டைம் பாருங்க. கபடி விளையாட்டு கடைசி ரைடரோட வெற்றி சூரபடி சூர்யா வேற ஒரு பாயிண்ட் கண்டிப்பா அடிப்பாங்க. இந்த போனஸ் அடிப்பாரா? சூரபடி சூர்யா இந்த போனஸ் அடிப்பாரா அல்லது கடைசியிடம் பாட்டை கொடுப்பாரா? போனஸ் இருக்கு இந்த கண்டிப்பா மேட்ல போனஸ் இருக்கு. அருமையான ஆட்டம். ஜிம்பாடி கிளீனா தெரியுது. அடுத்ததாக விக்கி தன் அணிக்காக வெற்றி பாட்டி கட்டி செல்வாரா? போனஸ் இருக்கு மேட்ல. போனஸ் அதுக்காக அடுத்த ரைட் இனிஷ் செகண்ட் ரைட் செகண்ட் ரைட் இனிஷ் போனஸ் அடிப்பாரா அல்லது பாயிண்டோட வருவாரா? தன்னடிக்காக இங்க சொல்லி விட்டாங்க சோ ரைடு பண்ணுங்க. இவங்களுக்கு செகண்டா தேடா? செகண்ட் ரைட் அடுத்த ரைடு 2 ஆர் டை. இது செகண்ட் ரைடு. இவங்களுக்கு 2 ஆர் டை தான், அங்கே 2 ஆர் டை தான். அதனால பாயிண்ட் கட்டி சொல்வாரா? அபினேஷ் தன் டீமுக்காக 2 ஆர் டை. தேர்ட் ரைட் 2 ஆர் டை. சக்தி தன் அணிக்காண்டி பாயிண்ட்களை கட்டி சொல்வாரா? 2 ஆர் டை. அங்க போனாலும் பிரச்சனை இல்ல, போனஸ் அடிப்பாரு பாப்போம். போனஸ் அடிப்பாரு கண்டிப்பா. போனஸ் இருக்கு. தன் அணிக்கு கண்டிப்பாக பாயிண்ட்களை கட்டி செல்வார். எந்த மாற்றமும் இல்ல. பரவாயில்ல இருந்தாலும் ஒரு நல்ல விளையாட்டு, நல்ல முயற்சி தான். ரொம்ப புஷ் பண்ணாங்க தம்பிகளா. நம்ம எழுதோம். ஆமா மாதிரி நாளைக்கு காலை கையை தூக்கு வெண்ணி காய்ச்சி வைங்க பிள்ளைகளுக்கு. ஒண்ணுதானே சுபாஷ் இவர் கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் பிளேயர். ஒரு கல்லூரி கோயம்புத்தூர் கல்லூரி பிளேயர். இவர் தனது அணியை காட்டி பாட்டுகளை தட்டி செல்வாரா? மாநில லெவலில் ஆடிய சுபாஷ் ஒரு பாயிண்ட்களை தட்டி சென்றார். ராகுல் தன் அணிக்கான வெற்றி பாயிண்டை கட்டி சொல்வாரா? மேட்ல போனஸ் இருக்கு, இருந்தாலும் போனஸ் அபினேஷ் தன் அணியை
நல்ல நிலைமையில் திருப்பி கொடுத்த அபினேஷ். அடுத்ததாக சூரபுலி சூர்யாவா அல்லது தினேஷ் பாஸ்கரின் தவபுதல்வன். இது செகண்ட் ரைடா? செகண்ட் ரைடு. சின்ன பிள்ளைங்க தம்பி சட்டினி ஆக்கிடுவானே. ஆமா, ஒண்ணு மிச்சாது, ஓடிருங்க. பாத்து ரொம்ப ஒரு இன்டர்நேஷனல் வேர்டு. சூப்பர் கேட்ச், கேட்ச், அருமையான வேற லெவல்ல கேட்ச். அட்டகாசம். நாம டீம் பட்டைய போட்டு பிரிக்குதப்பா. நாம டீம் பட்டை டீமை போட்டு பிரித்து கலத்துறாங்க. சூர்யா தன் டீமை வீட்டு கொண்டு வருவாரா? 6 பாயிண்ட் லீடிங் இருக்கிறது சூரபுலி சூர்யா. அடுத்த ரைடு சூர்யா ரைட் பண்ணலையா? அடுத்ததாக பூஜிதன் சூர்யா குளுக்கோஸ் கொடுக்கப்பா. கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியா இருக்காரு. எனர்ஜி லெவல் கம்மியா இருக்காரு. ஆமா, கொஞ்சம் குளுக்கோஸ் ஏத்துங்க. ஆமா, கொஞ்சம் பூசன் அண்ணாமலை சத்திய சோதனையான எப்பா ஆஃப் ஆயிட்டேப்பா. ஆன்லைன்ல இருந்துட்டு ஆஃப்லைனுக்கு போல விடுவாங்களா? எப்பா தம்பி, ஆன்லைன்ல இருந்து ஆஃப்லைனுக்கு போனா தம்பிகள் விடுவாங்களா? பட்டே கலப்புறாங்கப்பா. நாம தனது டீமை கோயம்புத்தூர் கல்லூரி லெவலில் காலேஜுக்கு போகணும் நாளைக்கு. படிக்கூடிய பம்பரமா சுத்தாருங்க. 14, 19 14 நாம 19 5 பாயிண்ட் தான். எதுவும் நடக்கலாம். ஆமா, ராகுல் நல்ல அருமையான கேட்ச். அதாவது என்ன சொல்றாங்க, நாம டீம் அப்படி விளையாடுறாங்க. அதாவது டீம் ஒர்க் அப்படி இருக்கு. சூப்பரா விளையாடுறாங்க. நாம போட்டு விளையாடுறாங்க எதிர்த்த அணிக்கு. ஆமா, எதிர் அணிகளுக்கு நாமத்தை போட்டு விளையாடுறாங்க. அவ்வளவு டீம் ஒர்க் சூப்பரா இருக்கு. ஒரு அருமையான டீம். நமது புதூர்ல அடுத்த ஜெனரேஷன்ல ஒரு அழகான கபடி டீம் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆமா, ப்ரோ டீம்ல இருந்து ஆளுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. ஆமா, கோடிக்கணக்கில் பிள்ளைகள் போவாங்க. தமிழ் தலைவர் டீமுக்கு நம்ம ஆட்கள் போகலாம்பா. ஆமா, கொஞ்சம் ஜூஸ் கொடுங்க பிள்ளைகளுக்கு. அந்த உடம்புடி கருப்பட்டி கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் ஒரு துண்ட ஒரு தண்ணியை கொடுங்க. நல்ல பழைய மாதிரி எனர்ஜி வரட்டு. ஆமா, அந்த பிள்ளைகளுக்குலாம் கொஞ்சம் எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. தம்பிகளா, கொஞ்சம் கருப்பட்டியும் தண்ணியும் கொடுங்கப்பா. அந்த காலத்துல இப்போ வேலை செஞ்சுட்டு வந்து ஒரு கருப்பட்டியும் தண்ணியும் கொடுப்பாங்க. ஆமா, ரொம்ப உழைச்சிருக்காங்க. பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க. கருப்பட்டியை கொண்டு கொடுங்க. அந்த பையன்ல எங்க கருப்பட்டி கொடுத்தாச்சா? எங்கப்பா குடி இருக்க? நாம 20
14 6 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஆமா. சக்தி தன் அணிக்காண்டி பாயிண்ட்களை தட்டி செல்வாரா? முழு சக்தியும் இறக்கி விளையாடுவான். அபினேஷ் ஃபர்ஸ்ட் ரைட். ராபின் தன் அணிக்காண்டி பாயிண்ட்களை தட்டி செல்வாரா? பாயிண்ட் போட்டாச்சா? பாயிண்ட் எடுக்கல. அது உனக்கு இல்ல. யாருக்குள்ள தான் இருந்தா என்ன எழுத வைக்கணும். சக்தி ஏய் சூர்யா போடா. தன் டீம் தூக்கிட்டு வாங்கப்பா. ஏய் நேரா இருக்குப்பா. இப்ப தோண்டு போடுங்க ஜெயிக்கலாம். ஆமா. இப்ப அழைக்க ஆரம்பிச்சிட்டல. ஏய் சூரி போப்பா. ஏய் தேர்ட் ரைடா? அழகாக எதிர்த்து விடுது. தேர்ட் ரைட். சக்தி பாயிண்ட்களை தட்டி செல்வாரா? போனஸ் போட்டுக்கலாம். புடிச்சு பாருங்க சக்திய முருங்கிட்டு போயிருவான். ஆமா பாயிண்ட் 1 2 அங்க நீ போகுது இந்த வெளில கீழே போடாதீங்க. ஆளுக்கு குளிக்காம பிடிச்சிடுங்க. சூர்யா தன் தேர்ட் ரைடா? தேர்ட் ரைட் 2 ஆர் டைம். சூப்பர் அருமை. பட்டையார் நாமமா இன்னைக்கு தன் அணி இந்த கொட்டையிலிருந்து திருப்பி கொண்டு வராரா அல்லது போனஸா? கரெக்டா போனஸ் கரெக்டா அந்த சைடு கால் வச்சு தூக்கணும். போனஸ் போனஸ் அடிப்பா. போனஸ் அடி அங்க அவுட்டுக்கு போயிடாத, வெளியே போயிடாத. கம்மி நல்லா தூண்டா. 4 சார் 3 2 1 டைம் அவுட். டைம் அவுட். டைம் அவுட். டைம் அவுட். மீண்டும் ஒரு 3 தானே. ஐயோ பட்டைய கிளப்பாட்டு பார்த்தா நாமெல்லாம் பட்டைய போட்டு கிளப்புதுங்க. தொடர்ந்து நாமம் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து நல்ல டீம் ஒர்க். இதுல என்னன்னா அங்க ஒரே ஒரு காலேஜ் பையன் வந்து ஒரே ஒரு பையன் தான், மாறி எல்லாமே காலேஜ் முடிச்சவங்க. இங்க அவ்வளவு காலேஜ் பசங்க. ஒரே லிமிட். நாம டீம்ல அவ்வளவுமே காலேஜ் பசங்க. சபா தனது சிரிச்சே ஜமாடுகிறார். பட்டா டீமுக்கு ஒரு சீட் போட்டு இந்த அணி வெற்றி பெறும் அணிக்கு பிஆர்கே அவர்கள் கருப்பு தங்கம் விஜயகாந்த் அவர்களின் நினைவாக 500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை ரொம்ப மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பி வந்து அடுத்த டீமுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கனால 500 ரூபாய். அப்போ இதுக்கு 500, அடுத்த டீமுக்கு 500. கண்டிப்பா செய்வோம். விஜயகாந்த் நினைவாக. அப்ப கருப்பு தங்கம் விஜயகாந்த் நினைவாக 1000 ரூபாய் கொடுத்தாலே பொண்ணு பிறகு 500 ரூபாய் ஆட்டை போட்டு வச்சிருக்கான். அப்போ 500 நஷ்டம் தானே அவனுக்கு. விளம்பரத்துக்கு 500 ஒண்ணு விளம்பரத்துக்கு மட்டும்தான். ஒரு விளம்பரப்படுத்தினால இவருக்கு 500. அவன் யாரும் விளம்பரப்படுத்தினால் சரியா சூப்பர் கேட்ச். எவ்வளவு பிரிப்பேர்டா போறான் பாரு. அட்டகாசமான கேட்ச். சுபாஷ் தனது டீமுக்காக வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வார். இவர் கோயம்புத்தூர் கல்லூரி பிளேயர். சூரப்புலி சூர்யா தனது
டீமை நாம ஆள் வைக்கிற இடமெல்லாம் தண்ணி வைக்கலாம் போல. கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு பாயிண்டை தட்டி செல்வார். எல்லா ட்ரிப்பும் கதாநாயகனா தான் இருப்பாரு இந்த கிரவுண்ட்ல. பசங்க நேற்று நைட்டு 4 மணி வேற பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஆமா மாதிரி சும்மாவா விடுவாங்களா? எதிர் டீம் அபினேஷ் தனது நம்பிக்கை நட்சத்திரம் பட்ட டைமுக்கு கொஞ்சம் எனர்ஜி காணாது. ஆமா கவர்ல 500 ரூபாய் பண்ணிட்டு போயிரு. எனக்கு 500 ரொம்ப பின்தங்கி ஹரிசு பாயிண்ட் எடுப்பியா? போனஸ் அடிப்பா. போனஸ் இருக்கு மேட்ல. 1 minute பேலன்ஸ். கேட்ச் தான் மிஸ்ஸிங். சூப்பர் ரைடர். அதனால ரைடர் நடிகைக்காக வந்துட்டு ஒரு வழியா பிள்ளைகளை கட்டி சென்ற அனீஸ்க்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கல்லூரி கோயம்புத்தூர் பிளேயர் சுபாஷ் அருமையான கேட்ச். தனது விளையாட்டை மறுபடியும் நிரூபித்து விட்டார். சூரபலி சூர்யா மீண்டும் தனது அடுத்து செல்வாரா? தனது அணியை மெல்ல மெல்ல வெற்றி நிலைக்கு திருப்பி கொண்டு செல்கிறார் சூரபலி சூர்யா. டீம் ஒர்க் இல்ல கீழ சைடு பட்ட டீம்ல டீம் ஒர்க் இல்ல. போனஸா? அருமையான போனஸ். இந்த மொட்டை போடுங்க கிட்ட நிறுத்திடலாமா? சூர்யாவை இந்த எத்தனை பாயிண்ட் சூர்யா கொண்டு போவான்னு பாப்போம். சூரபலி சூர்யா ஒரு சிறந்த ஆட்டக்காரர். நடக்கலையே, பரவாயில்ல தம்பி, நல்ல முயற்சி தான். சூப்பர் முயற்சி. கண்ணுக்கு கொஞ்சம் மாஸ்க் போடணும்பா. சூப்பர் சூப்பர் அருமை. அல்லது பிளேயரை மறுபடியும் உள்ள இறக்கி வைக்கிறார். மீண்டும் சூரபலி சூர்யா அணிக்காக கிடையாது. அருமையான விளையாட்டு. சூப்பர் ரைட். அட்டகாசம். அபினேஷ் 30-19. ஆமா விளையாட்டு எப்பவும் திரும்பலாம். திரும்பக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. பட்ட டீம் சேர்க்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. 11 பாயிண்ட் லீடிங். அது இந்த மொட்டை தான் ஈக்குவல் ஆயிரும். அபினேஷ் போனஸ் அடிப்பாரா? நேற்றுல போனஸ் இருக்கு. மறுபடியும் தன் தீமை மீட்டு எழுத இப்போ சூப்பர் டக்கர் இருக்கு. கேட்ச் பிடிச்சா 2 பாயிண்ட். சூர்யா தன் அணிக்காக 2 பாயிண்ட்களை தட்டி செல்வாரா? தேர்ட் ரைடா? தேர்ட் ரைடா? தேர்ட் ரைடா எப்படி? செகண்ட் ரைடு. கீர்த்தி தனது அணிக்காண்டி போனஸ் அடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேட்ல போனஸ் இருக்கு. சூர்யா மீண்டும் என்னப்பா ரைட் பண்ணதுக்கு ஆள் இல்லைன்னா வரணுமா?
தேர்ட் ரைடா இருக்கு செகண்ட் அருமை அருமை தனது பாஸ்கர் மாதிரியே வேண்டாம்ப்பா பாஸ்கர் இப்படிதான் பரப்பும் அதே மாதிரி பாருங்க 20 ஒரு வழியா வினேஷ் நமது நாம டீம் பாயிண்ட்களை தட்டி செல்வாரா போனஸுக்கு வாய்ப்பு இருக்கு மேட்ல ஒரு பிளேயரை திருப்பி எடுக்கலாம் ஒரு பாயிண்ட் எடுத்தா ஆட்டம் மாறும் பாயிண்ட் எடுக்கலன்னா ஆட்டம் மாற கஷ்டம் தான் திசை மாறின மாதிரி இருக்கு ஆமா 24 பாயிண்ட் தான் லீடிங் பட்டே டீம் கொஞ்சம் பட்டிய கலசம் மாதிரி தான் இருக்கு இப்போ ஆமா அவங்க கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் ஆமா கடந்தா 24 ஐபிஎல் 3 கேக்கும்போது அங்க கிட்டி கொட்டே இல்லையா நான் கிட்டினத பார்த்தவே இல்லை அதான் நான் தொட்டு விட்டான் நான் கிட்டி வச்சிட்டு வரும்போது அவங்க காலி வேற ஒரு கவர்ல தந்துருந்தீங்க நெஞ்சில் குடியிரு கல்யாணம் முடிஞ்ச டீமா நாளைக்கு வருவாங்க நினைக்கிறேன் விளையாடுவாப்பா பொறுமையா எல்லாம் அப்படிதான் உட்காந்துருப்பாங்க திடீர்னு அவுத்துட்டு ஓடி வந்துருவாங்க வேண்டாம் அவுத்துட்டு ட்ரௌசர் போட்டுருப்பாங்க ஸ்ப்ரேயா ஸ்ப்ரே இருக்கா கொண்டா 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 குளிக்க அடியில குளிக்கிட்டு கோயம்புத்தூர் பிளேயர் தன் அணிக்கான வெற்றி புள்ளிகளை தட்டி செல்வாரா கொஞ்சம் உஷாரா இருக்காங்க ஆமா சூரியவழி சூர்யா தனது டீமை வெற்றி பெற பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் போனஸ் இருக்கு மேட்ல போனஸ் அடிக்கலாம்டா அவுட் இல்லப்பா சும்மா அவுட் பட்டற கையை வச்சிருக்காங்க அபிலேஷ் தனது அவனும் பயன்படுத்த மாதிரி நினைச்சிட்டு ஏதாவது ஒரு தொடர்பு ஒன்னா நம்பர் ஒரே அடியா சூர்யா தனது டீமை வெற்றி முழுமூச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன்னா 5 பாயிண்ட் தான் லீடிங். பட்ட டீம் பட்டே கலப்புறாங்க இப்போ. ஆமா நாமத்துக்கு மேல பட்டை ஜாக்கிறோம்னு நினைக்கிறேன். போனஸ் இருக்கு மேட்ல. சூர்யா போனஸ் அடிக்கலாம். போனஸ் போடு. போனஸ் இருக்கு. எம்டி ரைடு ஆடாங்க. போனஸ் சூரியன் ஒரு கல் போனஸ் போடலையே. சுபாஷ் போனஸ் அடிப்பாரா? மேட்ல போனஸ் இருக்கு. வெளியே உள்ள போறாங்க. வெளியே யாரும் உள்ள போறாங்க. ஆடியன்ஸ் வெளியே வாங்க. ஆடியன்ஸ் முதல்ல வெளியே வாங்க. ஆடியன்ஸ் வெளியே வாங்க. அம்பேர் தீர்ப்பு இறுதியானது. அம்பேர் தீர்ப்பு இறுதியானது. அம்பேர் தீர்ப்பு இறுதியானது. அம்பேர் தீர்ப்பு இறுதியானது. எத்தனை பாயிண்ட்? 4 பாயிண்டா? எப்படி எங்க வெளியே இருப்பா? அம்பேர் தீர்ப்பு இறுதியானது. ஆடியன்ஸ் யாரும் கருத்துக்களை கூற வேண்டாம். அம்பையர் டிஸ்கஷன் பண்ணிட்டு சொல்லலாம் பாயிண்ட். சரி
சுபாஷ் தன் அணியை திருப்பி இந்த தோசையை திருப்பின மாதிரி விளையாட்டே திருப்பி போச்சு. போனஸ் பாயிண்ட் மாதிரி ஆகி போச்சு. சக்தி இது எந்த விளையாட்டு திருப்பி கிடக்கணும். எத்தனை நேரம் சுபாஷ் தன் அணிக்காக யாருப்பா லைன் நம்பியார் அருமையான விளையாட்டு சுபாஷ். லைன் நம்பியார் வெங்கடேஷ் லைன் நம்பியார் முகி விளையாட்டு பிளேயர் மாதிரி இருக்கு. கண்டிஷன் முழு பிஸ்கட் பரவச்சாமப்பா. சூரபுலி சூர்யா தன் அணிக்காக பெரும்பாடு விட்டுக் கொண்டிருக்கிறார். தன் அணியை வெற்றி பாதைக்கு செல்வாரா? சிங்கிளா இருக்கிறாரு. இங்க நின்னா பாயிண்ட் கிடைக்கும். ஒரு போனஸாவது அடிக்கலாம். போனஸ் உண்டா? அடிச்சாச்சா? டைம் ஆயிட்டு இருக்கு. தூக்கி கொடுங்க. இங்க 26 அங்க 39. பட்டம் போற இடத்துல நாமத்தை போட்டு விட்டா. நல்லா இருக்கான். இதுக்குதான் உங்களை மட்டும் புரியணும்ல. எங்க டவுஸ் இருக்கு போட்டுலையா? என்ன பண்ணுறது? போங்க ஓடி வாங்க போட்டாங்க. சூப்பர் ரைட். பாயிண்டா? போனஸ் அடிப்பா. பாயிண்ட் தான் இருக்கு. போனஸ் வேணுங்க. போனஸ் அடிங்க. அடுத்ததாக தனது டீமுக்காக தனியாக உழைத்துக் கொண்டிருக்கும் சூர்யா அவர்கள் ரைட் பண்ணி தன் அணியை வெற்றி பாதைக்கு செல்வாரா? சூர்யாவை பிடிக்க கொஞ்சம் கஷ்டம் தான்பா. அதான் கேடு. ஷபா தன் அணிக்கான பாயிண்ட்களை தட்டி செல்வாரா அல்லது வெறும் டைம் பாஸா? ஜெனி தன் அணிக்காக போனஸ் அடிப்பா. இந்த விளையாட்டு பார்த்துக்கோ. போனஸ் அடி. எவனும் பிடிச்சிட மாட்டாங்க. போனஸ் அடி. அடி போனஸ் அடி. Third right, do or die. Agnes, third right, do or die. Second பாத்துடுங்க. என்னப்பா அவசரம்? தம்பியாக பாயிண்ட் விட்டல நிவேதா மூஞ்சி எடுத்து விட்டு அடிக்கானோ சூரியன் இவ்வளவு ஹேட்டு ஊர்ல ஹேட் இல்ல பூசல் அது கொஞ்சம் தன்னடிக்காக பாயிண்ட்களை தட்டி செல்வாரா? முடிஞ்ச டீமோட சேர்த்து சட்டை இழத்தோம் அப்ப தனியா கேட்டு ஆமா இப்போ அவ்வளவு கேட்டு அதுக்கு டீம் கூட கணக்கு மேல அப்ப தெரியும். தன்னடிக்காக அவை அப்பா இருந்ததா போனஸ் இருக்குப்பா. கை வலிக்கோ? இல்ல இல்ல இந்த அப்படி இது முதல்ல சொல்ல வேண்டியதானப்பா. பட்ட டீம் ரொம்ப 5 நிமிடங்கள் தன் அணியை 14 பாயிண்ட் லீடிங் தான். 5 நிமிஷத்துல கொண்டு வரலாம். மூடியா ஏன் நடக்குது? நாமும் சாத்தியாச்சு.
போனஸ் போடுப்பா. எல்லா பசங்களும் வேலைக்கு செஞ்சுட்டாங்க. காலேஜ் பசங்க அழகா வேண்டுறாங்க. அதான் அவங்க கரெக்டா எல்லாரும் இந்த சைடு 18 இருந்து 20, 21 வயசு. அந்த சைடு கொஞ்சம் ஏஜ் அதிகம், கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கு. பயமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வயிறு முன்ன வந்துட்டு. ஷபா அவனை ஃபோக்கஸ் பண்ணா வேற நமக்கு மைண்டு ஆமா 2-3 நாள் பிளான் பண்ணி அவன் ஆக்சுவலி இந்த சிறப்பு பரிசு விளையாட்டு முடிந்த உடனே கொடுக்கப்படும். கிரவுண்டுக்கே கொடுக்கப்படும். அனிசே கடி ஒரு கடி சபா வாடா சூப்பர் ரைடர், அருமையான ரைடர். ஒரு சைடு சப்போர்ட் பண்ண சுபாஷ் பட்ட டீமுக்கு நாமத்தை போட்டு விட்டாங்க. நாம டீமு பட்ட டீமுக்கு நாமத்தை போட்டு விட்டாங்க. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 3 நிமிடங்கள் தான். முந்தி போனா ஒரு 4 ரைடு அல்லது 8 ரைடு வரும். போனஸ் அடி தம்பி, போனஸ் இருக்கு மேட்ல. வச்சுட்டு காலை தூக்கு பார்ப்போம். செயின் கேட்சி வலைய போட்டு தூக்கிட்டாங்க. வலைய வீசு வலைய வீசு வலைய அம்மாண்ட மாதிரி வலைய போட்டு தூக்கிட்டாங்க. சபாசு அருமையான டீம். எத்தனை ஒரு பாயிண்ட். சும்மா இருக்கப்பா, மருமகன் ஸ்பீட்ல இருப்பான். சரி பரவாயில்ல, அடுத்த விளையாட்டுல பாத்துக்கலாம். எனர்ஜி தோல்வி முடிச்சு கிடக்கு. ஆமா டீப்ல டிம் இருக்கவா சூர்யா யாரும் ஏத்துவாங்க. நல்லகாலம் பிறக்குது. சட்டமா சொல்றா பட்ட மண்டபம் நாம இதேதான் போன வருஷமா நடந்து. ஆட்டம் முடிந்து விட்டது. ஆஸ் யூசுவல் போன வருஷம் மாதிரி கடைசி நிமிஷத்துல முடியல. போன போய் டவுசர் மாத்திட்டு நேரா சிறப்பு பரிசாக நமது அவர்கள் சத்ரகுமார் இதெல்லாம் சாவியங்களே கேப்டன் வாங்க. கேப்டன் வெற்றி பெற்ற கேப்டன் வாங்க. சிறப்பு பரிசாக PRK அவர்கள் கருப்பு தங்கம் விஜயகாந்தி நினைவாக 500 ரூபாய் வழங்கப்படுகிறது. கைதட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. கேப்டன் அவர்கள் ராஜின் அவர்களுக்காக PRK ரத்னகுமார் வழங்கப்பட்டது. இது தெரியாம சின்னலாம்